நேற்றைக்கு முன்தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலக பொருளாதார மாநாட்டிலே பேசுகிறார். வழக்கம் போல துடுக்குத்தனத்தோடு பேசுகிறார், மிரட்டுகிறார். நான் இந்தியாவின் மீது அதிக மதிப்பேன் என்று சொல்லுகிற போது அங்கே இருந்த கூகுள் நிறுவனத்தை சார்ந்தவரை பார்த்து சொல்கிறார், யூ ஆர் வொர்க்கிங் ஃபார் அமெரிக்கா ஆர் இந்தியா என்று கேட்கிறார். கூகுள் நிறுவனத்தின் தலைவர், கூகுள் என்பது என்ன? அம்மா, உக்ரைன் ரஷ்யா போர் ஏன் வந்தது தெரியுமா? போர் தெரியும், காரணம் தெரியாது. காசா மீது ஏன் இஸ்ரேல் படையெடுத்தது, என்ன நடக்கிறது அங்கே, காரணம் வேண்டுமா? உங்கள் கையில் இருக்கிற போனை எடுங்கள், கூகுளை தேடுங்கள், கொண்டு வந்து கொட்டும் தகவல்களை. சங்க இலக்கியம் வேண்டுமா? கூகுள் தரும். ஒரு ஆங்கில சொல்லுக்கு தமிழ் வேண்டுமா? அது தரும். சீன மொழி வேண்டுமா? தரும். ஆக கூகுள் என்பது உலகத்தில் எதை கேட்டாலும் தருகிறது அல்லவா? அந்த உலக மகா நிறுவனத்தின் தலைவனின் பெயர் என் தம்பி சுந்தர் பிச்சை. அவரும் தமிழ் வழி கல்வி படைத்தவர். இப்போ மறுபடி நான் கரூர் மக்களுக்காக சொல்வேன். டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார், கூகுள் இஸ் வொர்க்கிங் ஃபார் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர் இந்தியா. சுந்தர் பிச்சை எழுந்து பதில் சொன்னான், நான் மனித குலத்திற்கு தொண்டாற்றுகிறேன். நான் அமெரிக்காவினுடைய வளத்திற்கு உறுதுணையாக இருக்கிறேன். ஆனால் எனக்கு அறிவு தந்தது இந்தியா. நான் நெஞ்சு நிமிர்த்தி சொல்லுவேன். சொன்னவன் ஒரு தமிழன். யாரை எதிர்த்து? அமெரிக்க நாட்டின் அதிபரை எதிர்த்து உலக அரங்கிலே பேசி நிற்கிற சுந்தர் பிச்சைக்கு இந்தி தெரியாது. மீண்டும் கேட்கிறேன், மக்களை சொல்லுங்கள். என்னை இதுபடி அதுபடி என்கிறார்களே, இந்த மொழி பேசு, இந்த மதத்தை பின்பற்று என்று சொல்லுகிறார்களே, அதில் என்ன நியாயம் இருக்கு? நான் எந்த வகையில் பின்தங்கினேன்? இன்றைக்கு இந்தியாவில் பல்கலைக்கழகங்களில் முதலிடம், கல்வியில் முதலிடம். இன்னும் சொல்வது நிதி ஆயோக் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அது அரசு சாராத அமைப்பு. அது தன்னிச்சையான சுதந்திரமான ஒரு அமைப்பு. தேர்தல் ஆணையத்தை போல கூட அவர்களுக்கு கட்டுப்பட்டதாக மாறாத ஒரு அமைப்பு. அதுதான் சொல்லும் இந்தியா முழுவதும் நிலைமைகளை ஆய்ந்து அறிந்து எந்த மாநிலத்திற்கு எவ்வளவு நிதி தர வேண்டும் என்று பரிந்துரை செய்கிற நிதி ஆயோக் சொல்லி இருக்கிறது. கல்வியில், தொழில்துறையில், பெண்களுக்கான பாதுகாப்பில், சமூக நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதில் இந்தியாவின் நம்பர் 1 தமிழ்நாடு. நிதி ஆயோக் சொல்லி இருக்கிறது. ஆக நாங்கள் சில கொள்கைகளில் உறுதியாக இருக்கிறோம், பிடிவாதமாக இல்லை. எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லி எல்லோரையும் ஒன்று சேர்க்கிறோம், ஓரணியில் சேர்க்கிறோம். எங்களுக்கு இந்த 2 மொழி போதும். என் தாய்மொழி எனக்கு உயிர், ஆங்கிலம் எனக்கு துணை நிற்கிறது. உலகம் முழுவதும் செல்வதற்கு இந்தி தேவையில்லாமல் என்னால் வெற்றி காண முடியும் என்று நிலைநிறுத்தி விட்டோம். எங்களை மிரட்டாதீர்கள். ஆனால் தீர்ப்பு சொல்ல வேண்டியது மக்கள் தானே என்ற காரணத்தால் சொல்கிறேன். நான் இன்னொன்று சொல்லவா, கவலையோடு சொல்லவா, என்ன நடக்கிறது என்பதை சொல்லவா? பல சட்டங்களை ஏற்றுகிறார்கள். இப்போது கூட ஒரு சட்டம் வர இருக்கிறது. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரோ அமைச்சரோ, ஒரு பிரதம மந்திரியோ, ஒன்றியத்தில் இருக்கிற அமைச்சரோ குற்றச்சாட்டே இல்லாமல் 1 மாத காலம் சிறையில் இருந்தால் போதும், அவர்கள் பதவி நீக்கம் தானாக வந்துவிடும். விசித்திரமான சட்டம், வினோதமான செயல். ஒரு ஜனநாயக நாட்டில் வழக்கு தொடுக்காமல், குற்றமேதம் சொல்லாமல், விசாரணை நடக்காமல் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒருவரை பிடித்து 1 வருடம் சிறை, 1 மாதம் சிறையில் வைத்தால் அவர் பதவி போகும் என்ற ஒரு படுபாதக சட்டம் வர இருக்கிறது. அதை எதிர்த்து நாங்கள் பேச போகிறோம், போராட போகிறோம். அது வேறு. இது மாதிரி பல சட்டங்கள் வந்து விட்டன. இந்த கூட்டம் முடிந்து நாம் அனைவரும் கலைந்து செல்கிற போது புதிதாக 10 இளைஞர்கள் இந்த இயக்கத்தில் நம்மை நோக்கி வருவார்களானால் அதுதான் இந்த கூட்டத்தின் வெற்றி என்று நான் கருதுவேன். இது படைக்கு சிப்பாய்களை சேர்க்கிற முயற்சியை தவிர தேர்தலுக்கு வாக்கு சேகரிப்பது இன்னும் கொஞ்சம் நாட்கள் கழித்து இருக்கிறது. எதற்காக சிப்பாய்கள் நமக்கு தேவை என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இந்த பேர் இயக்கம் இந்த நாட்டில் இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சிகளில் இன்னொரு கட்சி என்பது அல்ல. இது ஒரு பேர் இயக்கம். இது தோன்றியதற்கும் காரணம் உண்டு, வளர்ந்ததற்கும் வரலாறு உண்டு, சாதித்தவைகளுக்கும் நாம் நிறைய சான்றுகளை விட்டு வைத்திருக்கின்றோம். எல்லா கட்சிகளுக்கும் கொடிகள் உண்டு, எல்லா கட்சிகளுக்கும் பெயர்கள் உண்டு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த இயக்கத்தை அறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்குகிற போது பெயரிலும் ஒரு கேள்வி வந்தது, கொடியிலும் சில பேருக்கு சில ஐயங்கள் வந்தன. திராவிடர் கழகம் என்ற சமுதாய சீர்திருத்த இயக்கத்திலிருந்து பிரிந்து ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்குகிற போது திராவிடர் முன்னேற்ற கழகம் என்று வைக்காமல் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் வைக்கிறீர்கள் என்று அண்ணாவிடம் கேட்டார்கள். அதற்கு அண்ணா சொன்ன பதில், திராவிடர் கழகம் என்பது திராவிடர்கள் உலகமெங்கிலும் எங்கு வாழ்ந்தாலும் அவருடைய உரிமைகளுக்காக, அவருடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக குரல் கொடுக்கின்ற அமைப்பு. ஆனால் நம்முடைய கட்சி என்பது திராவிடம் என்ற இந்த பூகோள பகுதிக்குள்ளே வாழ்கிற
எல்லா தரப்பு மக்களுக்கும் பாடுபடக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும் என்கிற போது இங்கே இன வேற்றுமை இல்லை, சாதி வேற்றுமை இல்லை, மத வேற்றுமை இல்லை, மொழி வேற்றுமை இல்லை, இந்த மண்ணில் வாழ்கிற அனைவருக்குமான இயக்கம் என்று சொன்னதைத்தான் இன்றைய தமிழக முதல்வர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் என்று சொல்லி எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லுகிறார். எல்லோருக்கும் என்றால் இங்கு இருக்கிற எல்லோரும் சமம், இதில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை. எல்லாம் என்று சொல்லுகிற போது ஒருவருக்கு என்னவோ அதுதான் மற்றவர்களுக்கும் என்று சொல்லுகிற போது சமத்துவம் என்பது ஓர் ஆட்சி நடைமுறைப்படுத்துகிற திட்டங்களில் எல்லோருக்கும் என்பதாக வந்து சேருகின்றது. நான் மறுபடி இங்கு திரண்டிருக்கக்கூடிய கூட்டத்தில் இயக்கத்திற்கு அப்பாற்பட்டவர்களுக்கு சொல்லுவேன். மேடையில் இருக்கிற என்னோடு சிறையில் இருந்த அண்ணன் ராஜகோபால் தொடங்கி தம்பி ரமேஷ் பாபு, கதிரவன், செந்தில், இன்னும் ஏராளமானவர் இருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் இருக்கிறார்கள். 40 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு பழக்கம் உண்டு. ஆனால் இவர்கள் யாரும் என்ன ஜாதி என்று இதுவரை நான் தெரிந்து கொள்ள முயன்றதும் இல்லை, தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. சாதியை கேட்டு பக்கத்தில் உட்கார் என்று சொன்னதையோ உட்காராதே என்று சொன்னதையோ முறியடித்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடையில் நின்று பேசுகிறேன். டெல்லிக்கு செல்வோமேனால் எல்லா திசைகளிலிருந்தும் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உண்டு. எல்லோருடைய பெயருக்கும் பின்னால் ஒரு ஜாதி அடையாளம் இருக்கும். ரெட்டி என்பார்கள், ராவ் என்பார்கள், முகர்ஜி, பானர்ஜி, சட்டர்ஜி, யாதவ், சர்மா என்றெல்லாம் பெயர்கள் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து செல்லுகிற நமக்கு மட்டும் வெறும் பெயர் மட்டும்தான் என்று சொன்னால் அதுதான் இந்த இயக்கத்தின் சாதனை. என்னை பொறுத்தவரை நான் திருச்சி சிவா, என் மண்ணுக்கு நான் அடையாளம் தேடுகிறேன். டெல்லியில் மட்டுமல்ல, ஐநா மன்றத்திலும் நான் திருச்சி சிவா தான். ஆக மண்ணுக்கு மரியாதை, நம் நாட்டுக்கு பெருமை என்று சொல்லுகிற போது சாதி பெயர் சேருகிற போது ஒருவரை இனங்காண்கிறார்கள். ஓ, இவர் அவரா, நம்மை சார்ந்தவரா, நமக்கு மேலானவரா, கீழானவரா, இவரோடு நெருங்கலாமா என்ற அடையாளத்தை தகர்த்தெறிந்து விட்டு திருச்சி சிவா பெயருக்கு பின்னால் சாதி பெயர் இல்லை, MABL என்ற பட்டம் வந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த இயக்கம். நான் நன்றி உணர்ச்சியோடு எண்ணி பார்க்கிறேன். அதே போல இந்த கொடியை உருவாக்கிய போது அண்ணா சொன்னார், இது 2 நிறங்களின் சேர்க்கை அல்ல, பார்க்கிற போது கண்ணை கவரக்கூடியது அல்ல. இந்த சமுதாயத்தில் சாதி சமய ஏற்றத்தாழ்வுகளால், வேறுபாடுகளால், பொருளாதார பேதங்களால் இருள் மண்டி கிடக்கின்றது. தம்பி, அதை போக்குவதற்கு கடந்த காலத்திலே பல பேர் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள். அந்த தியாகத்தின் அடையாளமாக நம்முடைய கொடியின் பாதி சிவப்பாக இருக்கும். இதுதான் நம் பாதை என்று உணர்ந்து நாமும் தியாகம் செய்கிற போது, ரத்தம் சிந்துகிற போது இந்த இருள் மறையும், அது முழு சிவப்பாக மாறும் என்று சொல்லி தொடங்கப்பட்ட இயக்கம். பெரியோர்களே, தாய்மார்களே, ஒன்று மட்டும் கேட்கிறேன். விளக்கங்களுக்கு முன்னால் ஒரே ஒரு கேள்வி, எல்லோருக்குமான கேள்வி, புதிரல்ல, சாதாரணமான கேள்வி. மனதிற்குள்ளே எழுப்பிக் கொள்ளுங்கள். நீங்களும் நாங்களும் வாழ்கின்ற இந்த நாட்டில் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், இந்த 3 பேர் மட்டும் பிறந்திருக்காவிட்டால் நாம் எல்லாம் யாராக இருந்திருப்போம்? இந்த நாடு என்னவாக இருந்திருக்கும்? வீட்டுக்கு திரும்பி யோசியுங்கள். இன்று இருக்கிற தமிழகம் இல்லை. இன்றைக்கு உங்கள் வீட்டு பிள்ளைகள் வெளிநாட்டிலே வேலை பார்க்கிறார்களா? அது உருவாகி இருக்காது. பெரிய பதவியில் இருக்கிறார்களா? அது நடந்திருக்காது. தெருவுக்குள்ளே நடக்காது என்றார்கள். உனக்கு எதற்கு கல்வி என்றார்கள். இன்றைக்கு நான் இங்கே நெஞ்சு நிமிர்த்தி சொல்லுவேன், இந்திய நாட்டிலே உயர்கல்வியில் சேர்கிறவர்களுடைய எண்ணிக்கை, பள்ளி இறுதி வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு கல்லூரிக்கு சேர்கிறவர்களுடைய எண்ணிக்கை மொத்த இந்தியாவில் சராசரி விழுக்காடு என்பது 28, 100க்கு 28. 100 பேர் பள்ளிக்கூடத்திலே தேர்ச்சி பெறுவார்கள். ஆனால் படித்து முடித்தால் 28 பேர் தான் உயர்கல்விக்கு செல்கிறார்கள். ஒன்றிய அரசு ஒரு குறியீடு வைத்திருக்கிறது. 2035ஆவது ஆண்டு, இன்றிலிருந்து இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து இந்திய நாடு 50 விழுக்காடு உயர்கல்வியில் சேர்க்கை என்பதை அடைய ஒரு லட்சிய குறியோடு நடைபோடும் என்றார்கள். கரூரிலே எனக்கு எதிரே திரண்டிருக்கிற மக்களை பார்த்து சொல்வேன், 2035இல் அடைய வேண்டும் என்று ஒன்றிய அரசு சொல்லுகிற 50 விழுக்காடு ஏற்கனவே தமிழ்நாட்டில் எட்டியாகிவிட்டது.
உலகத்திலே தலை சிறந்த பல்கலைக்கழகங்களில் இந்தியாவில் இருக்கிற தலை சிறந்த பல்கலைக்கழகங்களின் அதிக எண்ணிக்கை, மருத்துவக் கல்லூரிகளில் அதிக எண்ணிக்கை, என்ஜினியரிங் கல்லூரியிலே அதிக எண்ணிக்கை, அறிவியல் கல்லூரியிலே அதிக எண்ணிக்கை. இந்தியாவில் முதலிடத்தில் தமிழகம் திராவிட மாடல் ஆட்சியில். எங்களை பார்த்து குறை சொல்கிறார்கள், தீர்ப்பு சொல்ல வேண்டியது நீங்கள். கல்வி எல்லோருக்கும் தருகிறோம். கல்வி கற்க சேர்கிறவர்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்கும். எல்லா குடும்பங்களும் வசதியான குடும்பங்கள் அல்ல. பள்ளி செல்லுகிற பிள்ளைக்கு பேருந்திலே செல்ல வேண்டும், கட்டணம் தர வழி இல்லை. அதற்காக நீயும் வேலைக்கு போ என்று சொன்ன காலத்தில், இல்லை உன் பிள்ளை இலவசமாகவே பேருந்திலே பயணம் செய்யலாம், கட்டணத்தை நாங்கள் செலுத்துகிறோம் என்று அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. இப்போது வெளி மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கானவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்காளம், இதில் இருந்து கரூர், திருப்பூர் போன்ற பகுதிகளிலேயே பல லட்சம் பேர் இருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இருக்கிறார்கள். நாம் யாரையும் வெறுப்பதில்லை. வருகிறவர்களுக்கு வேலை தருகிறோம். அப்படி வேலைக்கு வந்தவர்கள் தங்கள் குடும்பங்களையும் சில பேர் அழைத்து வந்திருக்கிறார்கள். அதை அழைத்து வந்ததில் ஒருவர் வீட்டு பிள்ளை 3வது வகுப்பு படிக்கிறது. இங்கே பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டிருக்கிறார்கள். அந்த குழந்தை மெல்ல தமிழ் பேச ஆரம்பித்து விட்டது. அந்த குழந்தையிடம் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், நீ எந்த ஊர்? நான் பீகார். இங்கே என்ன படிக்கிறாய்? 3வது வகுப்பு. இந்த ஊரை பற்றி என்ன கருதுகிறாய்? அந்த குழந்தை சொல்கிறது, நான் பிறந்த ஊரில் என் அம்மா அப்பா கூட செருப்பு போட்டதில்லை. இங்கே எனக்கு பள்ளிக்கூடத்தில் செருப்பு தருகிறார்கள். நான் கிழிந்த உடையோடு தான் அங்கே பள்ளிக்கூடம் போயிருக்கிறேன். இங்கே எனக்கு புத்தம் புதியது, எல்லோரும் அணிவதைப் போல சீருடையை எனக்கு தருகிறார்கள். புத்தகங்கள் என்பதை நான் பார்த்ததே இல்லை. எனக்கு புது புத்தகங்கள் மணக்க மணக்க கொண்டு வந்து கையில் அச்சிட்ட புத்தகத்தை தருகிறார்கள். நான் பேருந்து ஏறி வந்தால் உனக்கு காசு வேண்டாம், பள்ளிக்கு போ என்கிறார்கள். காலையிலே வந்தவுடன் சிற்றுண்டி தருகிறார்கள், மதியம் உணவு தருகிறார்கள். எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்லுகிற குழந்தையின் வயது 8. அது வாழ்ந்த மாநிலம் இந்தியாவில் தான் இருக்கிறது, பிறந்த மாநிலம். ஆனால் அங்கே இருந்ததை விட இங்கே பிள்ளைகள் பள்ளிக்கு வருகிற போது காலுக்கு அணி, உடுத்திக் கொள்வதற்கு உடை, படிப்பதற்கு புத்தகங்கள், கல்வி சலுகை, பேருந்திலே பயணம் செய்கிற போது கட்டணம் இல்லை, காலையில் சிற்றுண்டி, மதிய நேரம் உணவு. எதற்கு? படித்தால் தான் இந்த சமுதாயத்தில் உயர்வு. அந்த உயர்வு கிடைத்தால் தான் எல்லோருக்கும் சமமாக நீ நடக்கலாம் என்ற உரிமை குரல் ஒலித்த கட்சி நீதி கட்சியில இருந்து இன்று வரை திமுக தான். நான் டெல்லியிலே நிற்கிறேன், ஐநா மன்றம் 2 முறை போயிருக்கிறேன் என்று சொல்கிறேன். எதை வைத்து? என் குடும்பத்தை வைத்தா? என் பின்னணியை வைத்தா? செல்வ செழிப்பை வைத்தா? நான் என்ன சீமான் விட்ட பிள்ளையா? இல்லை, MABL என்ற பட்டம் எனக்கு அங்கே அடையாளம் தேடி தருகிறது. ஆக கல்வியை தருகிறோம். உயர்கல்விக்கு போகிறார்கள், அங்கேயும் சில சங்கடங்கள் வருகின்றன. அந்த கல்லூரிக்கு சேர்கிற பிள்ளைகளுக்கு பல செலவுகள் இருக்கும். தேவையானதை செலவு செய்ய முடியாது என்கிற போது அவர்களுக்கான உதவித்தொகை, ஸ்காலர்ஷிப்பை உயர்த்துகிறோம். அரசு பள்ளியிலே படித்திருந்தால், தமிழ் வழி கல்வி படித்திருந்தால், இப்போது அரசு உதவி பெறும் பள்ளியிலும் படித்திருந்தால், அது பெண் குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தைக்கு, அந்த பெண்ணுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் என்று நாங்கள் தருகின்றோம். புதுமை பெண் என்ற திட்டம். எவ்வளவு பேர் வாங்குகிறார்கள் தெரியுமா? 38 லட்சம் பேர் ஒரு மாதத்திற்கு 1000 ரூபாய் வாங்குகிறார்கள். எங்களுக்கு இல்லையா என்று மாணவ தம்பிமார்கள் கேட்டார்கள். உங்களுக்கும் உண்டு. தமிழ் புதல்வன் என்ற பெயரால் அந்த தோழர்களுக்கும் இப்பொழுது 1000 ரூபாய் தருகிறோம். ஆக பள்ளியிலே இத்தனை சலுகைகள், கல்லூரியிலே அவர்களுக்கு உதவித்தொகை. அது போதாது என்று தேவையான செலவுக்காக 1000 ரூபாய் கொடுத்து படித்து முடித்தவுடன் உடனடியாக அவர்களுக்கு வேலையும் உருவாக்கி தருகிற அரசு நடத்துகிற மாநிலம் தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகம். எங்களை விமர்சிக்கிறவர்களுக்கு நான் இப்படித்தான் பதில் சொல்ல முடியும். எனக்கு வேறு மொழி தெரியாது, வேறு வகையிலே பேசுவது என் இயல்பு இல்லை. எங்கள் இயக்கத்தை, எங்கள் தலைவர்களை, எங்கள் சாதனைகளை, பெருமைகளை, கொள்கைகளை, லட்சியங்களை பேசவே எனக்கு நேரம் போதாது என்கிற போது அடுத்தவர்களை பற்றி பேசவா எனக்கு நேரம்? அவசியம் இல்லை.
நான் பெரியாரில் தொடங்கி இன்று வரை தொடர்வேனால் இந்த இரவு முழுவதும் பேச முடியும். நான் ஏன் உங்களிடம் வந்து இதை சொல்கிறேன்? ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இங்கே திரண்டிருக்கிற அவ்வளவு பேரும் எவ்வளவு பெரிய கட்சியாக இருந்தாலும், எத்தனை பெரிய தலைவனாக இருந்தாலும், எவ்வளவு வசதி படைத்தவனாக இருந்தாலும், இந்த ஜனநாயக நாட்டில் உங்களுக்கு முன்னால் வந்து கைகூப்பி நிற்கத்தான் வேண்டும். எங்களுக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. கேட்கலாம், விளக்கம் சொல்லலாம். வாக்களிக்கிற உரிமை, தீர்ப்பு உங்கள் கையில் தான். அதுதான் ஜனநாயகம். அதற்கு பேர் தான் பொதுக்கூட்டம். இன்று நாங்கள், நாளை இதே இடத்தில் அதிமுக, அதற்கு மறுநாள் பாரதிய ஜனதா கட்சி, இன்னொரு கட்சி வந்து பேசும். பேசட்டும், கேளுங்கள். யார் சொல்வது நியாயம் என்று நீங்களே தீர்ப்பு சொல்லுங்கள். எந்த கட்சி தலைவன் உங்களுக்காக பாடுபட்டவர்? எந்த இயக்கம் பாடுபட்ட இயக்கம்? எதன் மூலமாக நன்மைகள் பெற்றோம்? ஒதுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் நசுக்கப்பட்டும் இருக்கிற போது நம்மை பாதுகாக்கிற காவல் அரண் எது என்பதை தீர்மானிக்கிற கடமை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. நண்பர்களே, ஒரு தகவல் சொல்கிறேன். இந்த நாடு விடுதலை அடைந்த போது, இந்திய நாடு விடுதலை அடைந்த போது 2 செய்திகள். ஒன்று, நம்முடைய நாட்டினுடைய ஆட்சி மொழி என்பது இந்தி கிடையாது, ஆங்கிலம் தான் ஆட்சி மொழியாக இருந்தது. பின்னர் இந்தி என்பதை கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சி நடந்தது. அரசியல் சட்ட நிர்ணய சபையில் விவாதம் நடைபெற்ற போது வாக்கெடுப்பு நடந்தது. ஆங்கிலத்திற்கு ஆதரவாக, இந்திக்கு ஆதரவாக என்று இரு தரப்பிலும் குரல் எழுந்த போது வாக்கெடுப்பு நடத்தினார்கள். 2க்கும் சமமாக கிடைத்தது. அவையின் தலைவராக இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஒற்றை வாக்கை இந்திக்கு ஆதரவாக அளித்த காரணத்தால் இந்தி ஆட்சி மொழியாக மாறியது. அடுத்து, ஆங்கிலம் என்பது பழக்கப்பட்டு போன மொழி. இன்னும் 15 ஆண்டுகளுக்கு அது தொடரும். அதற்கு பின்னால் நாடாளுமன்றம் சட்டம் ஒன்று இயற்றாமல் இருக்குமேனால் ஆங்கிலம் அகன்று இந்தி மட்டுமே ஆட்சி மொழியாக இருக்கும் என்ற திருத்தத்தை அல்லது அரசியல் சட்ட பிரிவை உணர்ந்து போர்க்குரல் கொடுத்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதனால் தான் இன்னமும் ஆங்கிலம் ஆட்சி மொழியாக தொடர்கிறது. இது ஒரு செய்தி. 2வது என்ன தெரியுமா? 1920 இருந்து இந்தியாவில் தேர்தல் நடைபெறுகிறது. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டும் என்ற குரல் 20வது நூற்றாண்டு தொடக்கத்திலே கிளம்ப ஆரம்பித்து விட்டது. ஆக அந்த குரலை அடக்குவதற்கு என்ன செய்யலாம் என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் நியமித்த 2 பேர் கொண்ட குழு, மான்டேகு, செம்ஸ்ஃபோர்டு என்ற 2 பேர் குழு ஒரு பரிந்துரை தந்தது. ஆங்காங்கே தேர்தல் நடத்துவோம், அந்தந்த பிரதேசங்களுக்கு தேர்தல் நடத்துவோம். அதில் தேர்ச்சி பெறுகிறவர்கள், வெற்றி பெறுகிறவர்கள் தங்களுடைய பகுதிக்கு தேவையான, மக்களுக்கு தேவையானதை நிறைவேற்றிக் கொள்ளட்டும். ஆனால் ஒட்டுமொத்த ஆட்சியும் அதிகாரத்தையும் நாம் வைத்துக் கொள்ளலாம் என்று ஆலோசனை வழங்கினார். வழங்கியது 1919 ஆண்டு. 1920 முதல் பொது தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலிலே வெற்றி பெற்ற நீதி கட்சி தான் 17 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆட்சி செய்து பல புதுமைகளை செய்தார்கள். அது ஒரு தனி கதை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, நாடு விடுதலை அடையும் வரை தேர்தலிலே வாக்களிக்கிற உரிமை என்பது எல்லோருக்கும் கிடையாது. ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினம் என்பார்கள், ஃபூல்ஸ் டே. ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினம் அல்ல. பெண்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, 1921 ஆண்டு ஏப்ரல் 1 தமிழ்நாட்டில் நம்முடைய நீதி கட்சி ஆட்சி செய்த போது முதலாக பெண்களுக்கு வாக்குரிமை தந்த மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவின் முன்னோடி. ஆக 47 வரை யார் யாருக்கு வாக்குரிமை என்றால், சொத்து வரி செலுத்துகிறவர்கள், வருமான வரி செலுத்துகிறவர்கள், வசதி படைத்தவர்கள் அல்லது பட்டம் பெற்றவர்கள் என்று இருந்த நிலையில் அரசியல் சட்ட நிர்ணய சபையில் 2 அறிஞர்கள், அண்ணல் அம்பேத்கர் ஒருவர், பண்டித ஜவஹர்லால் நேரு ஒருவர், இந்த 2 பேரும் சேர்ந்து சொன்னார்கள், இது என்ன ஒரு நாட்டிலேயே பாகுபாடு, பணக்காரனுக்கு வாக்குரிமை ஏழைக்கு இல்லை என்பது. 21 வயதான எல்லோருக்கும் தேர்தலில் வாக்களிக்கிற உரிமை தர வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போது சில பேர் அதை எதிர்த்தார்கள். எதிர்த்தவர்கள் சொன்ன விளக்கம், காரணம் என்ன தெரியுமா? நாடாளுகின்ற அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கின்ற பொறுப்பை, கடமையை படிப்பறிவற்ற பாமரனிடம் கொடுப்பீர்களே ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பார்கள்.
பலவீனங்களுக்கு ஆட்படுவார்கள், தவறான ஆட்சிகள் அமைய நேரிடும் என்று சொன்ன பொழுது அண்ணல் அம்பேத்கரும் பண்டித நேருவும் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எந்த ஏழை தருகிற வரிப்பணத்தை கொண்டு இந்த அரசாங்கம் நடக்கிறதோ அந்த ஏழையின் வீட்டு வாசலில் ஓட்டு கேட்பதற்காகவாவது நீயும் நானும் போய் நின்றாக வேண்டும் என்றார்கள். வந்து நிற்கிறோம். இதில் வெட்கப்பட ஒன்றுமில்லை. அதைத்தான் சொன்னேன். என் கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி, அந்த தலைவன் என்பதல்ல. எல்லோரும் வந்து உங்களிடம் கரங்கூப்பி வாக்களியுங்கள் என்று கேட்கத்தான் வேண்டும். கேட்டால் போதுமா? ஏன் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற விளக்கத்தை சொல்லியாக வேண்டும். மற்றவர்களை விட நாங்கள் எந்த வகையில் சிறந்தவர்கள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வகையிலே நாங்கள் உதாரணங்களை தர வேண்டும். இதையெல்லாம் நான் பேசுகிற போது இந்த கூட்டத்தின் கடைசியில் இருக்கிற ஒரு டீ கடையில் இருக்கிற மாஸ்டர் டீ ஆற்றி கொண்டே சொல்லுவார், நான் வேகாத வெயிலிலும் டீ ஆற்றுகிறேன், இரவு 10 மணி வரை டீ ஆற்றுகிறேன், முடிந்து நான் வீட்டுக்கு போனால் தான் நாளை என் வீட்டிலே சோறு. ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் நிற்பார், நான் உழைத்தால் தான் எனக்கு வாழ்வு, என்னிடம் போய் அரசியல் சட்டத்தை பற்றி பேசுகிறாய், என்னிடம் போய் நீதான் தீர்ப்பு எழுதுகிற நீதிபதி என்று சொல்கிறாய், நான் சராசரி மனிதன் என்று சொன்னால் என்னுடைய கருத்து, என்னுடைய செய்தி அவர்களுக்காக மட்டுமே. தாய்மார்களே, உங்களுக்கு தெரியாதல்ல, ஒரு நெருங்கிய உறவினர் வீட்டு திருமணத்திற்கு போகிறீர்கள். போகிறவர் ஏழை, ஆனால் உறவு நெருங்கிய உறவு. சாதாரணமான கைத்தறி புடவை, கழுத்திலே மஞ்சள் கயிறு, இடுப்பிலே குழந்தையோடு நேசத்தோடும் உறவு என்ற அந்த உரிமையோடும் போகிறீர்கள். போகிற போது திடீரென்று ஒரு கார் நிற்கும். காரில் இருந்து நிறைய நகை அணிந்து பட்டுப்புடவையோடு ஒரு பெண் இறங்குவார். உடனே இந்த வீட்டார் உங்களை பார்ப்பதை விட்டு அவர்களை பார்த்து முகம் நிறைய மலர்ச்சியோடு இருகரங்குப்பி, வாருங்கள் வாருங்கள், இப்போதான் வந்தீங்களா, உங்களைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னு சொல்லுவோம். உங்களை பார்த்தவுடன் வா வா இப்போதான் வந்தியா, போய் உட்காரு. யார்? நீங்கள் நெருங்கிய உறவு. அவர்கள் உறவு அல்ல, தெரிந்தவர்கள். ஆனால் தெரிந்தவர்கள் காரில் வந்ததால், கனத்த சங்கிலி அணிந்திருந்த காரணத்தால், பரபரப்பான பட்டுப்புடவை அணிந்திருந்தால் வாருங்கள் என்று முகம் நிறைய மலர்ச்சியோடு வரவேற்பும், சொந்தத்துக்கு வந்த ஏழை பெண் கைத்தறி புடவை என்ற காரணத்தால், மஞ்சள் கயிறு என்ற காரணத்தால் சலிப்போடு வரவேற்பு. சரி, போய் உட்கார்ந்தோம். திருமணம் முடிந்தது. செய்ய வேண்டியதை செய்தோம். குழந்தை ரொம்ப நேரமாக பசியால் இருக்கிறதே, போய் சாப்பிட்டு விட்டு போவோம் என்றால், உனக்கு என்ன அவதி, கொஞ்சம் பொறுத்திரு என்று சொல்லிவிட்டு, சாப்பாடு என்பதே சாப்பிட முடியாத உடல்நலனோடு இருக்கிற அவர்களை உட்கார வைத்து இருப்பதையெல்லாம் பரிமாறி குப்பையில் கொட்டுகிற இந்த சமுதாயத்தில் திரும்பி வருகிற நேரத்தில் அந்த ஏழை பெண் கலங்கி கொண்டே வருவாள். ஏன் இந்த அவலம், கையில் காசில்லாத காரணால் உறவினர் வீட்டில் கூட இப்படி அவமதிக்கிறார்களே என்ற அனுபவத்தோடு திரும்புகிறவர்கள் எத்தனை பேர் உண்டு? நான் ஒன்றும் கற்பனை செய்து பேசவில்லை. ஒரு ஏழை தெருவிலே மரியாதை இல்லாமல் வாழ்கிறான். பையில் பணம் இல்லை என்றால் இளைஞனுக்கு நண்பன் கிடையாது. ஆக சமுதாயம் ஏற்றத்தாழ்வு பார்க்கிறது. பணக்காரன் ஏழை உறவு என்பதெல்லாம் ஒதுக்கி சாதி மத பேதம் பார்க்கிறது. இவ்வளவும் நினைத்து நொந்து நொந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் எங்காவது ஒரு இடத்துல என்னை சரிசமமாக நடத்துவார்களா, என்னை எல்லோரும் ஒன்று என்று சொல்லுகிற இடம் உண்டா என்று ஏங்குவீர்களானால் நான் உங்களுக்கு சொல்லுவேன், உண்டு. எங்கே? கடைசியாக போய் சேருகிற காடா? அங்கேயும் கிடையாது. பணக்காரனாக இருந்தால் சந்தனக்கட்டை, ஏழையாக இருந்தால் சவுக்கு கட்டை. புதைக்கிற இடத்திலும் அதுதான். கோயிலுக்கு போனால் 500 ரூபாய் கொடுத்தால் 3 நாள் தரிசனம், இல்லை என்றால் தர்ம தரிசனம் 4 மணி நேரம் காத்திருக்க வேண்டும். நான் விதண்டாவாதம் பேசவில்லை, நடைமுறையை பேசுகிறேன். எங்கு போனாலும் காசு பேசுகிறது, எங்கு பேசினாலும் இதுதான் பேதம் என்று பொங்கி மனம் வெந்து வேதனையோடு வாழ்கிற இங்கு இருக்கிற எல்லா ஆண் பெண்களுக்கும் சொல்வேன், ஒரே ஒரு இடத்தில் சமத்துவம் உண்டு. எந்த இடம் தம்பி, எந்த இடம் அண்ணா கேட்கலாம் நீங்கள். இந்த இடம் எது தெரியுமா? 2026 தேர்தல் நடைபெறுகிற நாள் அன்று வாக்குச்சாவடி வாசலில் சமத்துவம் கிடைக்கும். நான் முதலில் சொன்ன மஞ்சள் கயிறும் கைத்தறி புடவையும் அடைந்த ஏழை தாய் வரிசையில் நிற்பார். நாளெல்லாம் உழன்று வேலை பார்க்கிற பரோட்டா கடையில் இருக்கிற தோடர் நிற்பார்.
ஒரு IAS அதிகாரி, ஒரு பெரிய செல்வந்தர் நிற்பார். உள்ளே இருக்கிறவர் சொல்வார், இவர் பணக்காரர், இவர் ஓட்டுக்கு அதிக மரியாதை, இவர் ஏழை, இதற்கு கொஞ்சம் மரியாதை இல்லை. அங்கேதான் ஏழையும் பணக்காரனும் படித்தவனும் படிக்காதவனும் எல்லா ஜாதியும் ஒன்றாக மாறுகிறார்கள். புரிகிறதா நீங்கள் யார் என்று? உங்கள் கையிலே தருகிற வாக்குச்சீட்டு ஊர் தராத, உலகம் தராத, உறவு தராத, சமுதாயம் தராத அங்கீகாரத்தையும் மரியாதையும் உங்கள் கையில் தருகிறது என்றால் அந்த வாக்குச்சீட்டு விரக்தியில் வீசி எறிவதற்கும் அல்ல, விலை பேசி விற்பதற்கும் அல்ல. இந்த நாடும் அரசாங்கமும் 5 ஆண்டு காலம் யார் கையில் இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கின்ற உரிமை சீட்டு. சரியாக யோசியுங்கள். நான் அதை பறித்து கொண்டு போக முடியாது, எனக்கு தா என்று மிரட்டி வாங்க முடியாது. உங்கள் மனத்திலே மாற்றம் ஏற்படக்கூடிய அளவிற்கு, என்னை ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவிற்கு, எங்கள் கட்சி சரி என்று கருதுகிற அளவிற்கு நான் செய்த செயல்களை சொல்லி, எங்கள் தலைவனின் பெருமைகளை சொல்லி நியாயம் கேட்டு அதை பெறுகிற போதுதான் அந்த வெற்றி எளிதாகிறது. அது உங்கள் கையில் தான் இருக்கு. அதனால்தான் நீதிபதிகள் என்று சொன்னோம். எல்லா தரத்தையும் எல்லோரையும் ஒன்றாகவே வையுங்கள். எது நியாயமோ அந்த அடிப்படையில் தீர்ப்பு வையுங்கள். ஆக இப்போது புரிகிறதா? கூட்டத்திற்கு வந்திருக்கிறவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, எங்கோ மூலையில் கிடப்பவர்கள் அல்ல, இந்த நாட்டின் தலையெழுத்தை தீர்மானிக்க போகிறவர்கள். ஆக ஏன் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்கு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். உங்கள் பிள்ளைக்கு கல்வி தருகிறோம், கல்லூரிக்கு போனால் நாங்கள் தேவையானதை ஏற்றுக்கொள்கின்றோம், அந்த பிள்ளைக்கு வேலை தருகிறோம், பெண்களுக்கு மாதந்தோறும் உரிமை தொகை என்ற பெயரால் 1000 ரூபாய் தருகிறோம். வேலைக்கு போகிற பெண்கள் மத்திய அரசு வேலைக்கு அல்ல, மாநில அரசு வேலைக்கு அல்ல, அவர்களெல்லாம் 2 சக்கர வாகனத்தில் 4 சக்கர வாகனத்தில் போவார்கள். காய்கறி சந்தைக்கு விற்க போகிறவர்கள், சாலையிலே பூ தொடுத்து விற்கிற ஒரு ஏழை தாய், ஒரு சாதாரணமான ஒரு இங்கே இருக்கிற பின்னல் பல்வேறு டெக்ஸ்டைல்ஸ் அதில் வேலை பார்க்க போகிற பெண்கள். நீங்க தானே பேருந்தில் போவது. அப்படி போகிற போது சில பேர் வீட்டு வேலைக்கு போவார்கள், ஒத்தாசைக்கு போவார்கள், சமையலுக்கு போவார்கள், பாத்திரம் கழுவ போவார்கள். மாதம் 4000 5000 தான் கிடைக்கும். அதில் ஒரு மாதத்திற்கு சற்றேறக்குறைய 1000 ரூபாய் பேருந்துக்கே தருவதென்றால் வாங்குகிற சம்பளத்தில் இப்படி போகிறது என்று புழுங்கி கொண்டு போகிற பெண்களை வேலைக்கு செல்கிற போதோ அல்லது வேறு காரணத்திற்காக பேருந்து ஏறுகிற போதோ, அம்மா நீ பேருந்துக்கு காசு செலுத்த வேண்டாம், உனக்காக உன் அண்ணன் மு.க. ஸ்டாலின் நான் தருகிறேன் என்று எங்கள் தலைவர் தருகிறார். இது இலவசம் அல்ல, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் நீங்கள் தர வேண்டிய பணத்தை அரசாங்கம் உங்களுக்காக கட்டிவிடுகிறது போக்குவரத்து கழகத்தில். இப்போது நான் நாடாளுமன்ற உறுப்பினர், நான் தொடர் வண்டியிலே ரயிலில் ஏறி எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் செல்லலாம். இங்கிருந்து கோவைக்கு செல்லலாம், டெல்லிக்கு செல்லலாம், போகலாம் வரலாம். நான் டிக்கெட் வாங்குவதில்லை, வித்தவுட் டிக்கெட் அல்ல, என்னிடம் பாஸ் இருக்கிறது. நான் பயணம் செய்வதற்கான கட்டணத்தை எனக்காக பாராளுமன்ற விவகாரத்துறை ரயில்வே துறைக்கு கட்டிவிடும். அதுபோல நீங்கள் பேருந்தில் பயணம் செய்கிற போது உங்களுக்கு சைஃபர் என்று போட்ட ஒரு பயணச்சீட்டை தருவார்கள் அல்லவா, அந்த அடிப்படையில் பயண தூரத்தை கணக்கிட்டு உங்களுக்கான பணத்தை உங்கள் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் போக்குவரத்து துறைக்கு செலுத்துகிறார். நாங்கள் ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகளில் இதுவரை 230 கோடி தடவை பெண்கள் பயணம் செய்திருக்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இதெல்லாம் சாதாரணமானதல்ல. ஒரு ஏழைக்கு ஒரு சின்ன வசதியை செய்து தருகிற போது அவர்கள் ஊக்கம் பெறுகிறார்கள். இருக்கிற காசை பறித்து கொண்டு போகிற போது GST என்ற பெயரால் பதறி போகிறார்கள். உழைக்கிற காசெல்லாம் வரியாகவே போகிறது என்று தவிக்கிற நேரத்தில் செலவை குறைக்கிறோம். சில பேர் சொல்கிறார்கள் திமுக இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறது. இது இலவசம் அல்ல. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்கிற நிலையை நீங்கள் அடைகிற வரை உங்களுக்கான தேவைகளை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிற ஒரு பொறுப்புணர்ச்சி. ஒடுக்கி கிடப்பவர்களை, இதனால் வரை வாழ முடியாமல் வாழ்வு வழியில்லாமல் இருந்தவர்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். உங்கள் பிள்ளையை படிக்க வையுங்கள், அது வேலைக்கு போகும், குடும்பத்தை பார்த்துக் கொள்ளும், பின்னர் நீங்களே எங்களுக்கு இது வேண்டாம் என்று சொல்லுகிற நிலைக்கு வருவீர்கள் என்று ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நிறைவேற்றுகிற திட்டங்கள் தான் இந்த திட்டங்கள். அதைத்தான் திராவிட மாடல் என்று சொல்கிறோம். அதைத்தான் நாங்கள் இந்த நாட்டிலே எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லுகிறோம். கடந்த ஜூலை மாதம் முதலமைச்சர் ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு திட்டத்தை துவக்குகிறார்.
சற்றேறக்குறைய எங்கள் கட்சியை சார்ந்த 7 லட்சம் தோழர்கள் வீடு வீடாக போனார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் போய் அதில் கையெழுத்திட்டு அவர்கள் வீட்டிலே ஒரு ஸ்டிக்கரையும் ஒட்டி வைத்து நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறோம், ஓரணியில் இணைய தயாராக இருக்கிறோம் என்று இணைந்த குடும்பங்கள் எத்தனை தெரியுமா? 1 கோடி குடும்பங்கள். யாரையும் மிரட்டியெல்லாம் இதுல எல்லாம் சேர்க்கவே முடியாது. இதில் கையெழுத்து போட்டால்தான் என்று சொல்ல முடியாது. தாங்களாக மனமு வந்து எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் என்றதற்கு காரணம் எங்களுக்கு உங்களை பிடித்திருக்கிறது, உங்கள் ஆட்சி பிடித்திருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் என் வீட்டில் யாரோ ஒருவர் இந்த ஆட்சியால் நன்மை பெறுகிறார் என்ற உணர்வோடு 1 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்பதில் இணைந்திருக்கிறார்கள். 2026 நடக்க போகிற தேர்தல் நான் இளைஞர்களுக்கு சொல்லுவேன், இயக்க தோழர்களுக்கு சொல்லுவேன், கூட்டணி கட்சியில் இருப்பவர்களுக்கு சொல்லுவேன், இது எப்பொழுதும் வந்து போகிற சராசரி தேர்தல் அல்ல, இது ஒரு தத்துவ போர். நன்றாக மனதிலே வையுங்கள். நீண்ட நெடுங்காலமாக இந்த திராவிட பேரியக்கத்தினுடைய லட்சிய பயணத்தால் பயன்பெற்ற இந்த நாடு, பகுத்தறிவு பெற்ற நாடு, சுயமரியாதையின் உச்சத்திலே நிற்கிற நாடு, ஒரு மதம் தான் இருக்க வேண்டும், ஒரே மொழிதான் இருக்க வேண்டும், ஒரே உணவு தான் இருக்க வேண்டும், ஒரே கல்விதான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த ஒற்றை தன்மையை திணிக்கிற முயற்சியில் டெல்லியில் இருக்கிற ஒரு கட்சி முயல்கிற போது அதற்கு இங்கே சில பேர் துணை போகிறார்கள். ஒன்றாக இருக்க முடியாது. ஏன் ஒன்றாக இருக்க முடியாது என்றால் ஒரே நாட்டில் இருக்க முடியாது என்று பொருள் அல்ல. யாரும் இதை சித்தரிக்க வேண்டாம். அறிஞர் அண்ணா சொல்வார், there is a vast difference between unity and uniformity. யூனிட்டி என்பது ஒற்றுமை, யூனிஃபார்மிட்டி என்பது ஒரே மாதிரி இருப்பது. ஒரே மாதிரி என்றால் நாங்கள் எல்லாம் வேட்டி அணிந்திருக்கிறோம், அங்கே சில பேர் பேண்ட் சட்டை அணிந்திருக்கிறார்கள், சில பெண்கள் இங்கே புடவை அணிந்திருக்கிறார்கள், சில பேர் சுடிதார் அணிந்திருக்கிறார்கள். அது அவரவர் விருப்பம். நீ வேட்டி கட்டினால் தான் என்னோடு இருக்கலாம் என்று நான் சொன்னால் போயான்னு போயிடுவார். நீ பேண்ட் போட்டால் தான் என்று அவரும் என்னை நிர்பந்திக்க முடியாது. அதே மாதிரி தான் பாவாடை தாவணி அணிவதோ சுடிதார் அணிவதோ சேலை அணிவதோ அவரவர் விருப்பம். எப்படி உடையின் தன்மை மாறுபடுகிறதோ அதுபோல மொழிகள் மாறுபடுகின்றன, பண்பாடுகள் மாறுகின்றன, உணவு பழக்க வழக்கம் மாறுகிறது. இந்தியா ஒரே நாடுதான். ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திராவுக்கு போனால் இதே வேட்டியை தார்பாய்ச்சி கட்டி இருப்பார்கள். அங்கே நடனம் வேறு, இசை வேறு, கலாச்சாரம் வேறு. மராட்டியத்திற்கு போவீர்களா, உணவு வேறு. பஞ்சாபுக்கு போவீர்களா, அது வேறு. ஆக பல்வேறு தன்மைகளை கொண்ட இந்த நாட்டில் இருக்கிற நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிற போது வேற்றுமையில் ஒற்றுமை காணுகிற நாடு இந்தியா என்ற தனித்தன்மை. ஆனால் சிதைக்கிறார்கள். இங்கே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் உண்டு என்று வாழ்கிறோம். கிறிஸ்துவர்களும் சீக்கியர்களும் பார்சிகளும் புத்தர்களும் எல்லோரும் இந்த நாட்டிலே ஒன்று என்று சொல்லுகிறோம். ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை, ஒரு மதம் தான் இருக்க வேண்டும், ஒரே ஒரு மொழி தான் இருக்க வேண்டும். எப்படி சாத்தியம்? நான் உயிரை தருவேன் ஆனால் என் மொழியை தரமாட்டேன் என்று சொல்லுகிற கூட்டம் இன்னும் ஏராளமாக இந்த நாட்டில் இருக்கின்றது. என் வயிற்று பிழைப்புக்காக எதையும் விட்டு தருகிறேன் என்கிற கூட்டம் தமிழ்நாட்டில் கிடையாது. அதைத்தான் முப்பெரு விழாவிலே முதலமைச்சர் முழங்கிவிட்டு சென்றார். இங்கே கால் வைக்க முடியாது என்று சொன்னார். எத்தனை ஆள்பலத்தோடு வந்தாலும் முடியாது என்று சொன்னதற்கு காரணம் நாங்கள் திடமாக இருக்கிறோம். அறிஞர் அண்ணா சட்டப்பேரவையிலே தீர்மானம் நிறைவேற்றினார். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்டிலே 3 மொழிகள் படித்தால்தான் உனக்கு நிதி உதவி என்று ஒன்றிய அரசு சொல்கிறது. நியாயமாக தர வேண்டிய பணம், கல்வி அதற்காக தர வேண்டிய பணம், நீ இந்தியும் படித்தால்தான் உனக்கு நிதி உதவி என்று சொல்லுகிற போது, ஓ இவ்வளவு பணமா, இத்தனை 1000 கோடியா என்று சொல்லவில்லை. நீ 10,000 கோடி தர மறுத்தாலும் என்னால் ஆட்சியை நடத்த முடியும் என்று சொல்லுகிற நெஞ்சுரம் உள்ள ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டில். இந்தி படித்தால்தான் என்று சொல்வதற்கு என்ன உரிமை இருக்கிறது? என்ன காரணம் இருக்கிறது? என்ன உங்களிடம் வாதாடுவதற்கான சான்றுகள் இருக்கின்றன? சொல்லுங்களேன் பார்ப்போம். நாங்கள் ஏற்கனவே உணர்ந்து விட்டோம். அதைத்தான் அறிஞர் அண்ணா இந்திய எதிர்ப்பு போராட்டம் 65 நடைபெற்றது. நான் பதைப்பதைப்போடு சொல்கிறேன். மிகப்பெரிய போராட்டம். நூற்றுக்கணக்கான பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். முதலாக தமிழ்நாடு ராணுவத்தை சந்தித்தது. இதோ இருக்கிற சூப்பா ராஜகோபால், அவர் மீசையிலே சுருட்டை வைத்து சுட்டார்கள். அவர் பட்ட தியாக தழும்பு ஏராளமானவர். அதுபோல் மாணவர்கள் கொந்தளித்த காரணத்தினால்
மத்தியில் இருந்த அமைச்சர்கள் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. 67 வெற்றி பெற்றோம். வெற்றி பெற்றவுடன் சில பேருடைய தூண்டுதலினால் மீண்டும் மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கினார்கள். இதெல்லாம் மறைக்க முடியாத ஒன்று, வரலாறு. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியை இல்லாமல் செய்வேன் என்றீர்களே, ஏன் ஒழிக்கவில்லை என்று கேட்டார்கள். வந்து கொஞ்ச நாள் தான் ஆனது, ஆனால் காரணம் சொல்லவில்லை. மாணவர்கள் போராட்டம் நடத்திய இடத்திற்கு ஒரு பக்கம் கலைஞர் போனால், இன்னொரு பக்கம் அண்ணா போனார். கலைஞர் சென்ற இடம் சென்ட்ரல் ரயில் நிலையம், அண்ணா போன இடம் பச்சையப்பன் கல்லூரி. அண்ணா அவர்களிடம் பேசுகிறார், நான் தடுக்க பேசுகிறார். இந்தியை அனுமதித்து விட்டு உங்களை நான் பறிகொடுத்து விட்டு ஆட்சியில் இருக்க நானோ என்னோடு இருப்பவர்களோ தயாராக இல்லை என்று சொன்ன நேரத்தில் அவருடைய குரல் கம்முகிறது, இருமல் வருகிறது. தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறார். ஒரு மாணவன் கொண்டு போய் தண்ணீர் தருகிறான். சில பேர் அதை தட்டி விடுகிறார்கள். கற்பனை செய்து பாருங்கள். தலைவர்கள் என்று யார் வேண்டுமானாலும் வரலாம். எங்களை பொறுத்தவரை இந்த உலகத்தில் அண்ணாவுக்கு நிகரான ஒரு தலைவனும் இல்லை, அறிஞனும் இல்லை, பொறுமைசாலியும் இல்லை, எளிமையான தலைவனும் இல்லை. இருமல் வருகிறது, குரல் கம்முகிறது. தண்ணீர் கேட்டால் கொடுக்கிற தண்ணீரை தட்டிவிட்ட அந்த கூட்டத்திற்கு முன்னால் மீண்டும் அண்ணா பேசினார், என்னை நம்புங்கள் என்று சொன்னார். துப்பாக்கி சூடு நடத்துங்கள் என்று எதிர்க்கட்சியினர் அன்றைக்கு இருந்தவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னார்கள். துப்பாக்கி எதற்கு? சுடுவதற்கு தானே. அவர்கள் கலவரம் செய்கிறார்கள், ரயில் பெட்டியை கொளுத்துகிறார்கள் என்ற போது அண்ணா சொன்னார், ரயில் பெட்டியை எரித்தால் சில லட்சங்களில் நான் மீண்டும் ரயில் பெட்டி செய்து கொள்வேன். ஒரு மாணவனை சுட்டுக் கொன்றால் அவன் பெற்றோருக்கு அந்த பிள்ளையை திருப்பி தர என் ஆட்சியால் முடியாது என்று சொன்னார். கொந்தளித்த அவர்களுடைய மனதையெல்லாம் மாற்றுகின்ற அளவிற்கு மீண்டும் சொல்வேன், இளைஞர்களை குறித்துக் கொள்ளுங்கள். அண்ணா சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார், இனிமேல் தமிழ்நாட்டில் இந்தி என்ற மொழி கிடையாது, இங்கே தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே தான் இருக்கும் என்று தீர்மானம் நிறைவேற்ற. அடுத்து என்ன நடந்தது தெரியுமா? சொல்லிவிட்டு சொன்னார், அண்ணா பொறுமையின் சின்னம், அண்ணா அன்பின் அடையாளம், அண்ணா அறிவின் உச்சம். அப்படிப்பட்டவர் என்ன துணிவோடு பேசினார் என்று தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். இங்க பாருங்க, யாரா இருந்தா அவர் பாட்டுக்கு வர்றார், நீங்க அங்க திரும்புறீங்க. நான் அடி வயிற்றுல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். பேசலாமா? அலர்ட் ஆயிட்டீங்களா? இந்த நாட்டில் இனி தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே. உட்காரியா என்று தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு அடுத்து அண்ணா சொல்கிறார், இந்தியாவில் எல்லா பகுதிகளிலும் இருப்பது போல தமிழ்நாட்டிலும் NCC என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது, நேஷனல் கேடட் கார்ப்ஸ், தேசிய மாணவர் படை. அதில் உத்தரவுகள் எல்லாம் இந்தியில் தான் பிறப்பிக்கப்படுகின்றன. இனிமேல் தமிழ்நாட்டில் NCC என்ற அந்த அமைப்பில் கட்டளைகள் ஆங்கிலத்தில் தான் பிறப்பிக்கப்படும், இந்தியில் பிறப்பிக்கப்படாது. அடுத்த வார்த்தை, ஒருவேளை இதை மத்திய அரசு ஏற்க மறுத்தால் தமிழ்நாட்டில் NCC கலைக்கப்படும் என்று சொன்ன துணிச்சல் அண்ணாவுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் நீ இந்தி படித்தால் தான் நிதி உதவி தருவேன் என்று ஒன்றியத்தை ஆளுகிற தற்காலிகமாக இருக்கிற ஒரு அரசு என்றால் எந்த அரசு நிரந்தரமானது அல்லவே. எவ்வளவு சிறப்பான ஆட்சி, எத்தனை ஆண்டு காலம். நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சியின் மீது பல்வேறு குறைகள் இருக்கின்றன, குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன, விமர்சனங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த ஜனநாயக நாட்டில் ஒருவரே ஆள முடியும் என்பது நியதி அல்ல, வாய்ப்பும் கிடையாது. அவர்கள் இங்கே நம்மை மிரட்டுகிறார்கள், நீ இந்தி படித்தால் தான் உனக்கு பணம் என்றால் 67 எங்கள் தலைவர் நிறைவேற்றி விட்டு விட்டார், வேலையை பார் என்று சொல்லுகிறோம். இந்தி படிக்காமல் என்ன குறைந்து போனோம்? நான் 25 ஆண்டுகளாக டெல்லியில் இருக்கிறேன். சில பழக்க வழக்கத்தின் காரணமாக ஒன்று சில சொற்கள் தெரியும், அவ்வளவுதான். ஆனால் இந்தி தெரியாமல் வெறும் ஆங்கிலத்தை மட்டுமே வைத்து நாடாளுமன்றத்தில் நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். என்னோடு சில சக உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், வேறு பகுதியில். என்ன படித்தீர்கள்? PhD என்பார்கள்.
என்ன படித்தீர்கள்? நான் ஒரு பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக இருந்தேன். ஆனால் எங்களோடு நட்பு பாராட்ட மாட்டார்கள். கட்சி வேறுபாடு அல்ல, மொழி தடை. அவர்களுக்கு இந்தியை தவிர வேறு எதுவும் தெரியாத காரணத்தால் திருச்சி சிவாவை பிடிக்கும், என்னோடு நட்பு பாராட்ட விரும்புவார்கள். ஆனால் மொழியின் காரணமாக ஒரு புன்சிரிப்போடு நகர்ந்து விட்டு செல்வார்கள். ஆனால் நான் இங்கிருந்து உலகம் முழுவதும் செல்கிறேன். என் தாய்மொழி தமிழ் என்ற உணர்வோடு நான் வேட்டியும் ஜிப்பாவும் அணிந்து ஆங்கிலத்தை பேசிக்கொண்டு போகிறேன். அங்கே ஐநா மன்றத்திற்கு போயிருந்தேன் 2வது முறை. அங்கே போகிற போது எல்லோரும் கோட்டு சூட்டோடு சென்றார்கள். நானும் முதல் நாள் சென்றேன். ஆனால் நான் பேசுகிற நாள் என்று பொதுமகா சபையில் பேசுகிற வாய்ப்பு எனக்கு தரப்பட்டது. இந்த அரசாங்கம் தான் தந்தது. சென்றிருந்த அத்தனை பேருக்கும் தரவில்லை. 2 பேர், அதில் எனக்கு ஒரு ஆள். நான் பேசினேன். அதில் ஒரு பழக்கம், மரபு என்னவென்றால், அவர்கள் எதை தருகிறார்களோ அதை ஒரு சொல் கூட மாறாமல் படிக்க வேண்டும். காரணம், பல நாடுகள் கூடுகிற மன்றத்தில் உணர்ச்சி வசப்பட்டு யாராவது ஒருவர் ஒரு வார்த்தை தவறாக சொல்லிவிட்டால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இந்த நாட்டை பாதிக்கும். அதனால் தயார் செய்யப்பட்ட உரையை கொடுத்து படிக்க சொன்னார்கள். அதை படிக்கிற போது நான் ஒரு முறை படித்து பார்த்தேன். அதில் கடைசியாக ஒரு வார்த்தை சமஸ்கிருதத்தில் இருந்தது. அந்த சொல்லினுடைய பொருள் என்பது உலகம் ஒரே குடும்பம் என்பதாக. அதை பார்த்துவிட்டு நான் அங்கிருந்த தூதரிடம், இந்திய நாட்டு தூதரிடம் சொன்னேன், வசுதேவ குடும்பகம், அந்த சமஸ்கிருத சொல் வசுதேவ குடும்பகம், இதற்கு பக்கத்தில் நான் ஒரு சொல்லை சேர்க்கலாமா என்று. அதற்கு வாய்ப்பில்லை என்றார்கள். இல்லை, தவறான ஒன்றும் கருத்தில்லை, நீங்கள் டெல்லியில் அனுமதி கேட்க வேண்டும் என்றாலும் கேட்கலாம், எனக்கு இன்னும் 2 நாட்கள் அவகாசம் இருக்கிறது. என்ன சேர்க்க வேண்டும் என்றார்கள்? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சேர்க்க வேண்டும். பொருள் கேட்டார்கள். வசுதேவ குடும்பகம் என்பதை விட யாதும் ஊரே யாவரும் கேளீர் இன்னும் ஒரு படி மேல். எல்லா ஊரும் என்னுடைய ஊர், எல்லா மனிதனும் என்னுடைய உறவினர் என்று சொன்னவன் தமிழன் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால். அவர் என்னிடம் மறுத்து பேச முடியாமல் டெல்லியில் வெளியுறவுத்துறையோடு பேசினார். பிரதமர் வரை தகவல் போனது. பின்னர் அங்கிருந்து தாராளமாக சேர்த்து கொள்ளலாம் என்றார்கள். கரூர் வாழ் மக்களே, வேட்டி சட்டையோடு போய் அங்கே நின்று கொண்டு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நான் பேசிவிட்டு வந்தேன். அவர்கள் இந்தி மட்டுமே வைத்துக் கொண்டு படுகிற பாடு வேறு. நான் குறைத்து பேசவில்லை. இந்தி பேசுகிறவர் இங்கே எதிரி அல்ல. இந்தி மொழி நாங்களை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறவர்கள் அல்ல. இல்லாவிட்டால் நான் முதலில் சொன்னதை போல் லட்சக்கணக்கான வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் இங்கு வந்து வேலை பார்ப்பார்களா? ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு வேறு. எங்கள் மீது எதையும் திணிக்காதே, மொழியை திணிக்காதே, பண்பாட்டை திணிக்காதே, கலாச்சாரத்தை திணிக்காதே, மதத்தை திணிக்காதே. உதாரணத்திற்கு ஒன்று சொல்கிறேன். சந்திராயன் 3 என்ற ஒரு விண்கலம் வெற்றி பெற்றது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். நிலவின் தென் துருவத்திலே போய் உலகத்திலே முதலாக இறங்கிய விண்கலம் சந்திராயன் 3. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ என்ற புகழ்பெற்ற நிறுவனத்தின் வெற்றி அது. உலகமே வியந்து பாராட்டியது. அது பற்றி பாராட்டி பேசுவதற்காக நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடைபெறுகிறது. எல்லோரும் பேசினார்கள். என் முறை வந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் பேசினேன். பேசுகிற போது நான் இன்னும் சிலவற்றை சேர்த்து சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். இங்கே சில பின் கருத்துக்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அவையில் அமித்ஷா இருந்தார், உள்துறை அமைச்சர், அந்த கட்சியின் மூத்த தலைவர், பல அமைச்சர்கள், எல்லா அமைச்சர்களும். அவை முழுமையாக நிரம்பி இருந்தது. அப்போது நான் சொன்னேன், முதலாக நிலவிலே போய் இறங்கிய விண்கலத்தின் பெயர் அப்போலோ, 1969. அதிலிருந்து ஒரு மனிதன் ஆம்ஸ்ட்ராங் என்பவன் இறங்குகிறான். அவன் பெயர் உலக சரித்திரத்தில் இருக்கிறது. நான் தம்பிமார்களுக்கு இன்னொரு தகவலை சேர்த்து சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடை என்பது மாலை நேரத்து பல்கலைக்கழகம். வெறும் அரசியல் மட்டுமல்ல, மற்றவற்றையும் சேர்த்து சொல்லி தருவோம். அண்ணா தம்பிக்கு மடல் எழுதினார், கலைஞர் உடன்பிறப்புக்கு கடிதம் எழுதினார், உங்களில் ஒருவன் என்று இன்றைய முதல்வர் எழுதுகிறார். அந்த அடிப்படையில் சொல்வேன். அந்த விண்கலத்தில் சென்றது 2 பேர். ஒருவன் நீல் ஆம்ஸ்ட்ராங், இன்னொருவன் காலின்ஸ். நிலவில் கால் பதிக்க வேண்டிய அந்த பொறுப்பு என்பது காலின்ஸுக்கு தரப்பட்டிருந்தது. கீழே இருந்து உத்தரவு போனது, காலின்ஸ் கீழே இறங்கு. இவன் ஒரு நொடி தாமதித்தான். இதுவரை யாரும் வராத இடமாயிற்று, கால் வைத்தால் என்ன ஆகும், புதையுண்டு போவோமா, மீண்டும் வீட்டுக்கு போவோமா, இந்த குழப்பம் அவன் மனதில் தோன்றி அடுத்த நொடி கீழிருந்து உத்தரவு வருகிறது, ஆம்ஸ்ட்ராங் நீ இறங்கு.
காரணம், காத்திருக்க முடியாது. ஒவ்வொரு நொடியும் கணக்கிடப்பட வேண்டும். சில நொடிகளில் ஒரு விண்கலத்தினுடைய செயல்பாடு அற்று போகும். காலின்ஸ் தயக்கத்தின் காரணமாக ஆம்ஸ்ட்ராங்குக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. இளைஞர்களே, வாய்ப்பு வருகிற போது நழுவ விடாதீர்கள், தயக்கப்படாதீர்கள் என்பதற்கு இது உதாரணம். 69 ஆம்ஸ்ட்ராங் சென்று நிலவில இறங்கியதற்கு பின்னால் அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், சீனா, ஜெர்மனி, உலகின் பல நாடுகள் விண்கலம் அனுப்பியது. ஆனால் முதலாக நிலவிலே தண்ணீர் இருக்கிறது என்று கண்டுபிடித்த விண்கலத்தின் பெயர் சந்திராயன் 1. அந்த விண்கலத்தின் குழுவினுடைய இயக்குனர் பெயர் மயில்சாமி அண்ணாதுரை. This I am not telling in கரூர், நாடாளுமன்றத்தில் சொன்னேன். சந்திராயன் 1 அதன் இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை. சந்திராயன் 2 தோல்வி அடைந்தது. அது ஏன் தோல்வி அடைந்தது என்பதை ஆராய்வதற்கு ஒரு குழு. அந்த குழுவின் தலைவராக இருந்து அந்த காரணத்தை கண்டுபிடித்த நாராயணன் என்பவர் தான் இன்றைக்கு இஸ்ரோ அமைப்பின் தலைவர், நாகர்கோயிலை சார்ந்தவர். சந்திராயன் 3 தென் துருவத்திலே போய் இறங்கி இருக்கிறது. ஏன் தெரியுமா? அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இன்னும் சில ஆண்டுகள் உருண்டோடும், ஒரு 50-60 ஆண்டுகள் உருண்டு ஓடும். நாம் இந்த உலகத்தில் இருக்க போவதில்லை, இயற்கை. ஆனால் நம் பிள்ளைகள், நம் சந்ததியினர் இருப்பார்கள். அவர்களுக்கு வீடு கட்டியிருப்பீர்கள், கல்வி தந்திருப்பீர்கள், பணம் சேர்த்து வைத்திருப்பீர்கள். குடிக்க தண்ணீர் இருக்குமா? தெரியாது. சுவாசிக்க நல்ல காற்று இருக்குமா? தெரியாது. நான் அச்சப்படுத்த பேசவில்லை, அபாய அறிவிப்பை சொல்கிறேன். இந்த பூமி பந்தில் இருக்கிற ஒட்டுமொத்தமான தண்ணீரில் பயன்படுத்தக்கூடிய, மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீரின் அளவு என்பது வெறும் 3 விழுக்காடு மட்டும்தான், 3%. அந்த நீரை வீணாக்குகிறோம், மாசுபடுத்துகிறோம். இன்னும் 50-60 ஆண்டுகளில் நம் பிள்ளைகள் சுவாசிப்பதற்கு காற்றுக்கு ஆக்சிஜன் மாட்டிக்கொண்டு செல்வதும், தண்ணீருக்கு தவிப்பதும் ஆன நிலைமை வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே உணர்ந்து, முன்பு வீடுகள் வரிசையில் இருந்தன, இப்போது விடுக்காக இருக்கிறது என்றால் வசிக்க இடம் இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை. டெல்டா பகுதி என்று சொல்லுகிற தஞ்சையிலே நிலத்தடி நீர் என்பது 800-900 அடிக்கு போய்விட்டது. இன்னும் போய்கொண்டே இருக்கிறது. நிலத்தடி நீர் இல்லை, இருக்கிற நீர் உப்பு கரிக்கிறது, மாசாகிறது. என்ன செய்ய போகிறோம் என்றால், மனிதனுடைய அறிவின் தொடர்ச்சி எங்கு போகிறது என்றால், வேறு கிரகத்திற்கு போய் வாழலாமா? எந்த கிரகத்திற்கு போகலாம்? செவ்வாய் கிரகத்திற்கு போகலாம். அங்கே மனிதர்கள் வாழ முடியாது, குறிப்பாக தண்ணீர் இல்லை என்றால். அப்போதான் சந்திராயன் 1 துணைக்கு வந்தது. நிலவில இருந்து தண்ணீர் செவ்வாய் கிரகத்திற்கு கொண்டு போகலாம். அது எந்த பகுதியில் இருக்கிறது என்றால், தென் துருவத்தில் இருக்கிறது என்று உலகத்திலேயே முதலாக ஒரு விண்கலம் சென்று நிலவின் தென் துருவத்தில் இறங்கியது என்றால் சந்திராயன் 3 இந்திய நாட்டின் விண்கலம். அதன் இயக்குனர்கள் பெயர் விழுப்புரத்திலே பிறந்த வீரமுத்துவேல், திருச்சியிலே பிறந்த சங்கரன். சங்கரன் என்னோடு படித்தவர். அடுத்த ஆதித்யா 1 சூரியனை ஆய்வு செய்ய ஒரு கோல் போகிறது. அந்த ஆய்வு செய்ய போகிற கோல் இப்போது செய்திகளை வெற்றிகரமாக அனுப்புகிறது. அந்த விண்கலத்தின் இயக்குனர் பெயர் ஷாஜி சுல்தானா, செங்கோட்டையை சார்ந்த இஸ்லாமிய பெண்மணி. அக்கினி 1 அது ஒரு ஏவுகணை, 1000 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடியது. அதனுடைய பிதாமகன் டாக்டர் அப்துல் கலாம். இன்றைக்கு அக்னி 5 5000 கிலோமீட்டர் சென்று தாக்கும். நாங்கள் இப்போது பாகிஸ்தானை மிரட்டி விட்டு வந்தோம் என்று இந்த அரசாங்கம் பேசுவதற்கு காரணமான அந்த அக்னி 5 இயக்குனர் பெயர் சங்கரி. நான் இதையெல்லாம் சொல்லிவிட்டு, கவனம் ஒருவேளை திசை திரும்பி இருக்கலாம் என்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் மிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் என்று அழைத்தேன். சடக் என்று திரும்பினார். நான் சொன்ன இந்த வெற்றிகரமான எல்லாம் இந்தியாவுக்கு கிடைத்த புகழ். சந்திராயன் 1, சந்திராயன் 2, 3, ஆதித்யா 1, அக்கினி 5. இதன் இயக்குனர்கள் குழுவில் இருந்த பெரும்பான்மையோர் அத்தனை பேரும் தமிழர்கள். நம்பர் 2, அத்தனை பேரும் தமிழ் வழி கல்வி படித்தவர்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மிஸ்டர் ஹோம் மினிஸ்டர், இவர்கள் யாருக்கும் இந்தியும் தெரியாது, சமஸ்கிருதமும் தெரியாது. சிரித்துக் கொண்டார்கள், கோபப்படவில்லை. காரணம், நான் கோபப்படுகிற மாதிரி சொல்லவில்லை. இந்தியும் படிக்காமல் சமஸ்கிருதமும் படிக்காமல் என் மாநிலத்தை சார்ந்தவன் இந்தியாவை உலகத்தின் உச்சியிலே கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறான். என்னை போய் இந்தி படி என்றால் என்ன அவசியம்?
அது இல்லாமல் என்னால் இயங்க முடியும். இன்னொரு தகவல் சொல்கிறேன், எத்தனை பேர் இதை பார்த்தீர்களோ தெரியாது. நேற்றைக்கு முன்தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலக பொருளாதார மாநாட்டிலே பேசுகிறார். வழக்கம் போல துடுக்குத்தனத்தோடு பேசுகிறார், மிரட்டுகிறார். நான் இந்தியாவின் மீது அதிக மதிப்பேன் என்று சொல்லுகிற போது அங்கே இருந்த கூகுள் நிறுவனத்தை சார்ந்தவரை பார்த்து சொல்கிறார், யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் அமெரிக்கா ஆர் இந்தியா என்று கேட்கிறார். கூகுள் நிறுவனத்தின் தலைவர், கூகுள் என்பது என்ன? அம்மா, உக்ரைன் ரஷ்யா போர் ஏன் வந்தது தெரியுமா? போர் தெரியும், காரணம் தெரியாது சொல்லலாம். காசா மீது ஏன் இஸ்ரேல் படையெடுத்தது, என்ன நடக்கிறது அங்கே, காரணம் வேண்டுமா? உங்கள் கையில் இருக்கிற போனை எடுங்கள், கூகுளை தேடுங்கள், கொண்டு வந்து கொட்டும் தகவல்களை. சங்க இலக்கியம் வேண்டுமா? கூகுள் தரும். ஒரு ஆங்கில சொல்லுக்கு தமிழ் வேண்டுமா? அது தரும். சீன மொழி வேண்டுமா? தரும். ஆக கூகுள் என்பது உலகத்தில் எதை கேட்டாலும் தருகிறது அல்லவா? அந்த உலக மகா நிறுவனத்தின் தலைவனின் பெயர் என் தம்பி சுந்தர் பிச்சை. அவரும் தமிழ் வழி கல்வி படைத்தவர். இப்போ மறுபடி நான் கரூர் மக்களுக்காக சொல்வேன். டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார், கூகுள் இஸ் ஒர்க்கிங் ஃபார் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர் இந்தியா. சுந்தர் பிச்சை எழுந்து பதில் சொன்னான், நான் மனித குலத்திற்கு தொண்டாற்றுகிறேன். நான் அமெரிக்காவினுடைய வளத்திற்கு உறுதுணையாக இருக்கிறேன். ஆனால் எனக்கு அறிவு தந்தது இந்தியா. நான் நெஞ்சு நிமிர்த்தி சொல்லுவேன். சொன்னவன் ஒரு தமிழன். யாரை எதிர்த்து? அமெரிக்க நாட்டின் அதிபரை எதிர்த்து உலக அரங்கிலே பேசி நிற்கிற சுந்தர் பிச்சைக்கு இந்தி தெரியாது. மீண்டும் கேட்கிறேன், மக்களை சொல்லுங்கள். என்னை இதுபடி அதுபடி என்கிறார்களே, இந்த மொழி பேசு, இந்த மதத்தை பின்பற்று என்று சொல்லுகிறார்களே, அதில் என்ன நியாயம் இருக்கு? நான் எந்த வகையில் பின்தங்கினேன்? இன்றைக்கு இந்தியாவில் பல்கலைக்கழகங்களில் முதலிடம், கல்வியில் முதலிடம். இன்னும் சொல்வது நிதி ஆயோக் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அது அரசு சாராத அமைப்பு. அது தன்னிச்சையான சுதந்திரமான ஒரு அமைப்பு. தேர்தல் ஆணையத்தை போல கூட அவர்களுக்கு கட்டுப்பட்டதாக மாறாத ஒரு அமைப்பு. அதுதான் சொல்லும் இந்தியா முழுவதும் நிலைமைகளை ஆய்ந்து அறிந்து எந்த மாநிலத்திற்கு எவ்வளவு நிதி தர வேண்டும் என்று பரிந்துரை செய்கிற நிதி ஆயோக் சொல்லி இருக்கிறது. கல்வியில், தொழில்துறையில், பெண்களுக்கான பாதுகாப்பில், சமூக நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதில் இந்தியாவின் நம்பர் 1 தமிழ்நாடு. நிதி ஆயோக் சொல்லி இருக்கிறது. ஆக நாங்கள் சில கொள்கைகளில் உறுதியாக இருக்கிறோம், பிடிவாதமாக இல்லை. எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லி எல்லோரையும் ஒன்று சேர்க்கிறோம், ஓரணியில் சேர்க்கிறோம். எங்களுக்கு இந்த 2 மொழி போதும். என் தாய்மொழி எனக்கு உயிர், ஆங்கிலம் எனக்கு துணை நிற்கிறது. உலகம் முழுவதும் செல்வதற்கு இந்தி தேவையில்லாமல் என்னால் வெற்றி காண முடியும் என்று நிலைநிறுத்தி விட்டோம். எங்களை மிரட்டாதீர்கள். ஆனால் தீர்ப்பு சொல்ல வேண்டியது மக்கள் தானே என்ற காரணத்தால் சொல்கிறேன். நான் இன்னொன்று சொல்லவா, கவலையோடு சொல்லவா, என்ன நடக்கிறது என்பதை சொல்லவா? பல சட்டங்களை இயற்றுகிறார்கள். இப்போது கூட ஒரு சட்டம் வர இருக்கிறது. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரோ அமைச்சரோ, ஒரு பிரதம மந்திரியோ, ஒன்றியத்தில் இருக்கிற அமைச்சரோ குற்றச்சாட்டே இல்லாமல் 1 மாத காலம் சிறையில் இருந்தால் போதும், அவர்கள் பதவி நீக்கம் தானாக வந்துவிடும். விசித்திரமான சட்டம், வினோதமான செயல். ஒரு ஜனநாயக நாட்டில் வழக்கு தொடுக்காமல், குற்றமேதம் சொல்லாமல், விசாரணை நடக்காமல் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒருவரை பிடித்து 1 வருடம் சிறை, 1 மாதம் சிறையில் வைத்தால் அவர் பதவி போகும் என்ற ஒரு படுபாதக சட்டம் வர இருக்கிறது. அதை எதிர்த்து நாங்கள் பேச போகிறோம், போராட போகிறோம், அது வேறு. இது மாதிரி பல சட்டங்கள் வந்துவிட்டன. UAPA என்று ஒன்று இஸ்லாமியர்களின் கவனத்திற்கு சொல்கிறேன், பத்திரிகையாளர்களின் கவனத்திற்கு சொல்லுவேன். UAPA, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் திருத்தம் வந்தது. என்ன தெரியுமா? முன்பெல்லாம் ஒரு குழுவில் சேர்ந்தவர்களை தீவிரவாதி என்று சொல்வார்கள். லஷ்கர் இ தொய்பா, அதோடு சேர்ந்தவன் தீவிரவாதி. இப்படிப்பட்ட அமைப்புகளில் சேர்ந்தவர்களை சொன்ன காலம் போய் ஒரு தனி மனிதனை தீவிரவாதி என்று சொல்வதற்கான வழிவகை அந்த சட்டம் தருகிறது. அந்த சட்டத்தின்படி யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம். தமிழ்நாட்டில் ஒருவரை கைது செய்ய வேண்டும் என்றால் இங்க இருக்கிற போலீஸுக்கு அதிகாரம் கிடையாது. டெல்லியிலிருந்து NIA வரும், யாரையும் கேட்காமல் தூக்கி கொண்டு போய் உள்ளே அடைக்கும். எங்கே என்று தெரியாது, எவ்வளவு காலம் என்று தெரியாது. இந்த சட்டத்தின் கீழ் இன்றைக்கு இந்தியாவில் பல ஆயிரம் இஸ்லாமியர்களும், ஊடகத்தை சார்ந்தவர்களும், சமூக ஆர்வலர்களும் சிறையில் வாடுகிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? This is called a democratic country.
ஜனநாயக நாடு, உலகத்தின் லார்ஜஸ்ட் டெமோக்ரசி இஸ் இந்தியா. ஆனால் இங்கே ஒரு தனி மனிதனை பிடிக்கவில்லை என்றால் அவனை தீவிரவாதி என்று குற்றம் சுமத்தி தூக்கி சிறையில் அடைக்கலாம் என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் எதிர்த்து குரல் கொடுத்த கட்சிகளில் முதன்மையானது திமுக. குடியுரிமை சட்ட திருத்தம் என்று ஒன்று கொண்டு வந்தார்கள். குடியுரிமை சட்ட திருத்தம் என்றால் என்ன? குடியுரிமை என்றால் என்ன? முதலில் நீங்கள் இந்திய நாட்டின் குடிமகள். அது இல்லை என்றால் உங்களுக்கு ஆதார் கிடையாது, அது இல்லை என்றால் ரேஷன் கார்டு கிடையாது, அது இல்லை என்றால் வேலை கிடையாது. இப்போது இலங்கையில் இருந்து சில பேர் வந்திருக்கிறார்கள், குடியுரிமை அற்றவர்கள். அவர்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம், ஆனால் ஒரு சைக்கிள் கூட அவர்கள் பெயரில் வாங்க முடியாது. எந்த உரிமையும் இல்லாதவர்கள். ஆக குடியுரிமை என்பது ரொம்ப 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 அவசியமான ஒன்று. அந்த குடியுரிமை சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வருகிறார்கள். என்ன திருத்தம்? பக்கத்தில் இருக்கிற 3 நாடுகளில் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு யாராவது இந்தியாவிற்கு வந்தால் அவர்களுக்கு அரவணைத்து மனிதாபிமானத்தோடு இந்தியா குடியுரிமை தரும். பலே, நல்ல செயல்தான். எந்தெந்த நாடுகள்? கேள்வி. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ். சரி, யார் யாருக்கு தருவீர்கள்? இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், பார்சிகள், சீக்கியர்கள், அதே மாதிரி புத்த மதத்தை சார்ந்தவர்கள். இதில் என்ன தெரிகிறது உங்களுக்கு? இஸ்லாமியர்கள் விடுபட்டு போனார்கள். குடியுரிமை தருகிற போது ரொம்ப சாமர்த்தியமாக இஸ்லாமியர்களை விட்டு குடியுரிமை தருகிற ஒரு முயற்சி. இதை எடுத்து பேசலாம், உங்களுக்கு தெரியாது. பேசினால் என்ன நடக்கும்? தொலைக்காட்சியில் அரை நிமிடம் காட்டுவார்கள், பத்திரிகையில் விருப்பப்பட்டால் பதிவிடுவார்கள். ஆனால் நாங்கள் அங்கே பேசினாலும் அவர்கள் பதில் சொல்லாவிட்டாலும் எங்களுக்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. என்ன வழிமுறை? தனிநபர் மசோதா என்று ஒன்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். திருநங்கையர்களுக்காக ஒரு மசோதாவை நான் கொண்டு வந்து 45 ஆண்டுகளுக்கு பின்னால் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய பெருமை திமுகவை சார்ந்த எனக்கு உண்டு. நான் சொன்னதில் எதையெல்லாம் நிராகரித்தார்களோ அதை நேற்றைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லி ஏன் தரக்கூடாது என்று கேட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பஞ்சப்பூரில் இருக்கிற பேருந்து நிலையத்திற்கு போய் பாருங்கள். ஆண்களுக்கு கழிவறை, பெண்களுக்கு கழிவறை, திருநங்கையர்களுக்கு தனி கழிவறை. இந்த முன்னேற்றம் தமிழ்நாட்டில். இதன் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலித்தது என்பதைப் போல இந்த குடியுரிமை சட்ட திருத்தம் வந்த பொழுது எதிர்த்து பேசினால் பயனில்லை, எவ்வளவு விளக்கம் சொன்னாலும் காதில் வாங்க மறுப்பார்கள், பதில் சொல்ல மாட்டார்கள் என்ற அடிப்படையில், எனக்கு இருக்கிற உரிமையின் அடிப்படையில் திமுகவின் சார்பில் நான் ஒரு திருத்தம் கொடுத்தேன். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு சட்டம் என்பது எப்படி நிறைவேறும்? அது முதலில் ஒரு நகலாக எல்லோருக்கும் தரப்படும். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு. அதன் பெயர் மசோதா என்பார்கள். இதை அப்படியே நிறைவேற்றினால் அது அப்படியே சட்டமாகும். திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றினால் திருத்தங்களோடு சட்டமாகும். இந்த மசோதா வந்த பொழுது நான் 2 திருத்தங்களை கொடுத்தேன். என்ன திருத்தம்? இந்த 3 நாடுகளோடு, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான், இவற்றோடு இன்க்ளூட் ஸ்ரீலங்கா. ஒரே வார்த்தை, இன்க்ளூட் ஸ்ரீலங்கா என்றால் இலங்கையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். அடுத்த திருத்தம், இந்த மதங்கள் கொடுத்தீர்களே அத்தோடு இன்க்ளூட் முஸ்லிம்ஸ். ஒரே வார்த்தை தான், ஆனால் எல்லாம் தலைகீழாக மாறி போயிருக்கும். அன்றைக்கு நடைபெற்ற மிகப்பெரிய போராட்டம், ஜும்மா மசூதியில் பெண்கள் வந்து உட்கார்ந்தார்கள். இந்தியாவே பெரிய அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருந்தது, இந்த நாட்டில் எங்களை அகதிகளாக மாற்றுவதா என்று. இந்த நேரத்தில் திமுக திருத்தம் தருகிறது, இன்க்ளூட் முஸ்லிம்ஸ் அண்ட் இன்க்ளூட் ஸ்ரீலங்கா. ஏன்? தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் இலங்கை அகதிகள் குடியிருக்கிறார்கள், உரிமையற்றவர்களாக, நாடற்றவர்களாக. ஏன் நீங்கள் அவர்களை மட்டும் புறக்கணிக்கிறீர்கள் என்று நான் இந்த தீர்மானத்தை கொடுத்தேன், திருத்தத்தை. விவாதம் நடைபெற்றது. குரல் வாக்கெடுப்பில் தோற்று போனது என்றார்கள். நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நீங்கள் வாக்கெடுப்புக்கு விடுங்கள், மின்னணு வாக்குப்பதிவு. என்னை ஆதரிப்பவர்கள் எத்தனை பேர், எதிர்ப்பவர்கள் எத்தனை பேர் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னேனே. இன்று நான் உணர்கிறேன் அது எவ்வளவு அருமையான சமயோஜிதமான முயற்சி என்று. அன்றைக்கு திமுகவுக்கு மாநிலங்களவையில் இருந்த எண்ணிக்கை வெறும் 5 பேர், இன்றைக்கு 10 பேர் இருக்கிறோம். 5 பேர். வாக்கெடுப்பு நடைபெற்ற போது எனக்கு ஆதரவாக, என் திருத்தத்திற்கு ஆதரவாக முஸ்லிம்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், இலங்கையை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்ற அந்த திருத்தத்திற்கு ஆதரவாக கிடைத்த வாக்குகள் 99. அரசாங்கத்திற்கு ஆதரவாக கிடைத்தது 124.
வெற்றி பெற்றார்கள். ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? விழித்துக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அந்த 124இல் 13 ஓட்டுகள் அதிமுகவின் ஓட்டு. அந்த 13ஐ கழித்திருந்தால் 111, அந்த 13ஐ எங்களோடு சேர்த்திருந்தால் 112. ஒற்றை வாக்கில் 1.5 லட்சம் இலங்கை அகதிகள் குடியுரிமை பெற்றிருப்பார்கள். இஸ்லாமிய தோழர்கள் இந்த நாட்டில் சரிசமமாக நடத்தப்பட்டிருப்பார்கள். இன்றைக்கு அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்து இந்த இரு தரப்பினரும் தவிக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம் அதிமுக என்பதை தயவு செய்து எந்த காலத்திலும் மறந்து விடாது. நான் இப்போது அரசியல் தான் பேசுகிறேன், பொதுவான கருத்துக்களை சொன்னேன். நீங்கள் யார், உங்களுக்கு இருக்கிற உரிமை என்ன, இந்த நாட்டின் தலையெழுத்தை மாற்ற வேண்டிய கடமை என்ன, எல்லாம் சொன்னேன். ஆனால் இப்போது சொல்கிறேன், சிலரை அடையாளம் காணுங்கள். யார் பேசினாலும் கேளுங்கள் என்றேன். கேட்டுக்கொள்ளுங்கள், ஆனால் நியாயம் கேளுங்கள். நீட் தேர்வு வேண்டாம் என்ற போது வெளிநடப்பு செய்த கட்சி அதிமுக. சட்டமன்றத்தில் இருக்கிற செந்தில் பாலாஜியோ மாணிக்கமோ இவர்களோ கேட்க வேண்டும். அதே போலத்தான் குடியுரிமை சட்டம் வந்தபோது எதிர்த்து அவர்களுக்கு ஆதரவாக இந்த UAPA தனி மனிதனை தீவிரவாதி என்று சொல்லலாம் என்ற சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்த கட்சி அதிமுக. ஆக இன்றைக்கு தேர்தலுக்காக பதவிக்காக அவர்கள் வந்து பேசலாம், நாங்களும் உங்களுக்கு ஆதரவு என்று வேஷம் போடலாம். ஆனால் எங்கே சட்டம் நிறைவேறுகிறதோ அந்த மன்றத்தில் துரோகம் செய்த கட்சி அதிமுக. ஆனால் எது வந்தாலும் துணிந்து நிற்போம் என்று நின்ற ஒரே கட்சி, நிற்கின்ற கட்சி திமுக மட்டும்தான். நான் கேட்டேன், இஸ்லாமிய தோழர்களே, நாடாளுமன்றத்தில் எல்லோரையும் வைத்துக் கொண்டு கேட்டேன். ஹோம் மினிஸ்டர் அவர்தான் அந்த சட்டத்திற்கு முக்கியமானவர். எல்லோரும் இருந்தபோது சொன்னேன், ஒன்று நினைவிருக்கிறதா? நாடு 47இல் விடுதலை அடைந்தது, 2ஆக பிரிந்தது. பாகிஸ்தான் இந்தியா என்று பிரிந்தது. பாகிஸ்தான் பிரிவதற்கு காரணமான இருந்த முகமது அலி ஜின்னா சொன்னார், நான் இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு நாட்டை உருவாக்கி இருக்கிறேன், வாருங்கள் தோழர்களை என்னோடு என்ற போது இங்கிருந்த முஸ்லிம்கள் சொன்னார்கள், நாங்கள் இஸ்லாமியர்கள் தான், ஆனால் இந்தியா தான் என் நாடு என்று தங்கினார்களே, அவர்களுக்கு என்ன நன்றி காட்டப் போகிறோம்? இந்த நாட்டுக்கு அர்ப்பணிக்கவில்லையா? அப்துல் கலாம் யார்? விஞ்ஞானிகள் யார்? ராணுவத்தில் இருப்பது யார்? இந்த நாட்டிலே பல துண்டுகளை ஆற்றுவது யார்? தமிழ்நாடு முன்னுதாரணமாக திகழ்கிறது. விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வந்தால் எங்கள் பாய்மார்கள் வழியில் நின்று கொண்டு அவர்களுக்கு சர்பத் தருகிற நேச உணர்வு, சமூக நல்லிணக்கம் எங்கள் மாநிலத்தில் தான் இருக்கு. உறவு இங்கே எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறது என்றால் சாதி இல்லை, மதம் இல்லை, பணக்காரன் ஏழை என்ற பேதம் இல்லை. அப்படி இருந்தால் அதை போக்குவதற்கு திட்டங்கள் இருக்கின்றன என்று ஆட்சி நடத்துகிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் என்ற இந்த ஆட்சி. அந்த அடிப்படையில் தான் ஓரணியில் இணையுங்கள் என்று முதலமைச்சர் குரல் கொடுத்தார். நாங்கள் வருகிறோம் என்று மக்கள் தானாக வந்தார்கள். கனகராஜ் யாரையாவது மிரட்டினாயா? செந்தில் யாராவது மிரட்டினாரா? வேறு யாராவது மிரட்டினார்களா? ரமேஷோ கதிரவனோ செந்திலோ? இல்லை. தானாக வந்து நாங்களும் இதில் இணைகிறோம், ஓரணியில் நிற்போம். தமிழ்நாட்டில் நம்முடைய மானத்தை காப்பதற்காக நாங்கள் முன் வந்து நிற்போம். பண்பாட்டை காப்பதற்கு, கலாச்சாரத்தை காப்பதற்கு, தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று சூளுரையற்ற தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நாளைக்கு போராட்டங்கள் நடத்துவோம். இந்த கட்சி போராட்டத்திற்கான உருவான கட்சி. அப்போது எங்களோடு சேர்ந்து போராட்டத்திற்கு வாருங்கள் என்று நாங்கள் அழைக்கவில்லை. இவர்களுக்கு வேறு வேலை இல்லை என்று சொல்லாமல் எங்களுக்கு ஆதரவு மட்டும் தாருங்கள், மீதி நாங்கள் பார்த்துக் கொள்வோம். நான் தொடக்கத்தில் சொன்னேன், மழை வருகிற மாதிரி இருக்கிறது என்று. மழைக்கே தெரியும் திமுக கூட்டத்திற்கு தடை இருக்கக்கூடாது. இத்தனை பெரிய கூட்டத்தை 3 நாட்களில் செந்தில் பாலாஜி கூட்டியிருக்கிறார். தோழர்கள் உடன் இருந்திருக்கிறார்கள். முப்பெரு விழா நடந்து 3 நாட்களில் நடக்கிறது. நான் பேச வருகிற போது மழை அச்சுறுத்துகிறது. கிளம்பி விடுவோமோ என்று சில பேர் நினைத்தார்கள். வேண்டாம், ஒதுங்கி நில்லுங்கள், பேசுகிறேன் என்றேன். மழையும் தொந்தரவு செய்யவில்லை, நீங்களும் போகவில்லை, நானும் நிறுத்தவில்லை. இப்போது சொல்கிறேன், தெரிந்து உடனே கிளம்பலாம் என்று தோணும். நான் 1 மணி நேரம் 10 நிமிடம் பேசியிருக்கிறேன். 70 நிமிடம் பேசியிருக்கிறேன். இந்த 70 நிமிடத்தில் நல்லவர்களை பதில் சொல்லுங்கள், நாட்டு மக்களை பதில் சொல்லுங்கள். யாரையாவது தரக்குறைவாக பேசினேனா? கீழ்த்தரமாக விமர்சித்தேனா? எடுத்தேன் கவித்தேன் என்று பேசினேனா? இல்லை. ஏன் தெரியுமா? நான் அண்ணா அறிவாலயத்தில் இருந்து வருகிறேன். பேசுகிறவன் திருச்சி சிவா அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதிநிதி.
என் வார்த்தைகள் என் கட்சியை இன்னும் ஓர் அங்கலம் உயர்த்த வேண்டுமே தவிர அதற்கு பங்கம் தந்துவிடக்கூடாது என்ற பொறுப்புணர்ச்சி எனக்கு உண்டு. நாடாளுமன்றத்தில் நான் தளபதியினுடைய பிரதிநிதி, தமிழனாக நின்று பேசுகிறேன். இந்திய நாட்டின் ஒரு பிரஜையாக நின்று பேசுவேன். இந்த நாட்டில் இருக்கிற எல்லோருக்குமான உரிமை குரலாக, எந்த மூலையில் யார் பாதிக்கப்பட்டாலும் கழகத்தின் குரல் ஒலிக்கும் என்ற உரிமை குரலாக நிற்கிறேன் என்றால் அதே கடமை உணர்ச்சி தான் ஒரு பொதுக்கூட்ட மேடையிலும். திரண்டு வந்திருக்கிற மக்கள், ஓரத்தில் இருக்கக்கூடிய நடுநிலையாளர்கள், மனசாட்சியுடைய மாற்றுக் கட்சி நண்பர்கள், வியாபார தோழர்கள், இவ்வளவு நேரம் கேட்டீர்களே, நான் சொன்னவற்றில் நியாயம் இருந்தால் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் சொன்னது சரி என்றால் எங்களை பின்தொடருங்கள். இந்த இரவு வீடு திரும்பியதற்கு பின்னால், உறங்குவதற்கு முன்னால், உறக்கம் உங்கள் இமைகளை தழுவுவதற்கு முன்னால், கனவுகள் ஆக்கிரமிப்பதற்கு முன்னால், ரொம்ப காலம் கழித்து திருச்சி சிவாவை பாலாஜி அழைத்து வந்தார், பேசினார் என்று எண்ணிவிட்டு உறங்க செல்வீர்கள் அல்லவா? அப்போது இந்த எண்ணங்களை அசை போடுங்கள். உங்களுக்கு எல்லாம் நியாயம் புரியும். யார் வந்தாலும் சரி, நாங்கள் ஏமாற மாட்டோம். நாங்கள் ஓரணியில் இருப்போம். கருப்பு சிவப்பு கொடியை கையிலே வைத்திருக்கிற தளபதி மு.க. ஸ்டாலின் பின்னால் நிற்போம். இந்த நாடு, இந்த மண், இந்த மக்கள், இந்த மொழி, இந்த பண்பாடு, இங்கு இருக்கிற சமூக நல்லிணக்கம் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் தான் சரியான இயக்கம் என்று எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆதரவு. நீங்கள் வீட்டில் இருந்து வருகிற போது விழித்திருந்து விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகள் நீங்கள் திரும்பி போயிருக்கிற போது தூங்கி இருக்கக்கூடும். சாப்பிட்டு தூங்கியதா சாப்பிடாமல் தூங்கியதா தெரியாது. தூங்குகிற குழந்தை எழுப்பி ஊட்டினால் சாப்பிடுமா தெரியாது. ஆக பிள்ளைக்கு உணவு தரக்கூட மறுத்து அல்லது மறந்துவிட்டு பொறுப்பற்றா வந்தீர்கள். இல்லை, எங்கள் பிள்ளைகளை நீங்கள் தான் காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்கள். அந்த நம்பிக்கையினை காப்பாற்றுவோம். நாளைய தலைமுறைக்கு வாழ்வு தருவோம். தமிழ்நாட்டை என்றைக்கும் தலை நிமிர்ந்து நிற்க வைப்போம். இங்கே தலைவர், அங்கே தலைவரின் பிரதிநிதியாக நாங்கள். எங்களுக்கு உங்கள் ஆதரவு மட்டும்தான் தேவை. ஒன்று சேருவோம். எதிர்காலம் ஒளிமயமானது. நன்றி, வணக்கம்.